மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய இறுதி படமாக அறிவிக்க போறாரா? என்ன காரணத்துக்காக அறிவிக்க போறாரு? அது எந்த படம்? எதுக்காக இந்த ஒரு முடிவு? இல்ல நிஜமாவே என்னதான் நடந்தது? ஸோ ராணா படப்பிடிப்பு ஷூட்டிங்கில் அவர் கலந்துட்டு இருக்கும்போது அங்கே சில திடீர்னு அவருக்கு ஏதோ சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபுட் பாய்சன் ஒன்று கொஞ்சம் ஆயிடுச்சு. ஃபுட் பாய்சன் விட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. பார்த்தா திடீர்னு உடல்நிலை கண்டிஷன் கொஞ்சம் மாறுது. மாறும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே சென்னையிலலாம் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது வந்து சரியாக ஒரு நாள் அதாவது ரெக்கவரி வர முடியல. அப்போ உடனடியாக சிங்கப்பூர் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிஷன் போட்டாங்க. போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. உண்மையிலே அன்கண்டிஷன் ஆகிடுச்சு ரஜினி சாருக்கு. யாரும் எதிர்பார்க்கல. அவரே வந்து திரும்பி நம்ம போவோமா, தமிழ்நாட்டுக்கு போவோமா, தமிழ் மக்களை சந்திப்போமா, சினிமாவில் நடிப்போமா, ரசிகர்களை பார்ப்போமான்ற அந்த ஒரு இந்த மனக்கவலை ரொம்ப ஆகிட்டார் இதை. பட் அப்போ தான் டாக்டர்ஸ் அவங்களுடைய அப்போ தான் சொல்கிறார், ஐஸ்வர்யா என்னோட அம்மான்னு சொன்னார் பார்த்தீங்களா. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக பார்த்தது ஐஸ்வர்யா தான், ரஜினி சார். அதை அப்போ அவர்களெல்லாம் எடுத்து இந்த ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி பாருங்கள், ரசிகர்களை பாருங்கள், மக்களை பாருங்கள், உங்களுக்காக கோயிலாக போய் வேண்டுறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க, மண்சோறு சாப்பிட்றாங்க, வேண்டுதல் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா குணமாயிட்டு வந்துட்டா இதெல்லாம் செய்கிறேன்னு வேறு வேண்டுதல் பண்ணி இவ்வளோ லெட்டர்ஸு விபூதி கும்பலாக பார்சலில் வந்துருக்குப்பா, நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் போது அப்படியே கண்ணு கலங்கி ஒரு விஷயத்தை அவர் வந்து, அதாவது ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ விட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் இதெல்லாம் தெரிஞ்சது பிறகு தான் அவர் ஒரு வீடியோ ஒன்று விடுறார். இது அவரை தேர்த்துது கொஞ்சம். நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே எம்ஜிஆருக்கு அவர்களுக்கு பிறகு நான் ரஜினி சார் தான் இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை நான் வந்து கேள்விப்படுறேன், பார்த்தேன். இப்போ ஒரு வீடியோ விடும்போது தான் சொன்னார், நான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகராக நான் இருக்கேன். அது காரணம் நீங்கள் தான், ரசிகர்கள் மக்களும் தான். நான் சும்மா நடிக்கலை, பணம் வாங்கிட்டு தான் நான் நடிச்சிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கேன். பட் எனக்கு இப்படி ஒரு சம்பவம், உடல்நிலை சரியில்லை, திரும்பி உயிரோட ரஜினி வருவானான்னு நினச்சிட்டு இருக்கும்போது உங்களுடைய இந்த அன்பும் ஆதரவும் வேண்டுதலும் என்னை வந்து தேய்த்தி கொண்டு வந்துருக்கு. இப்போ நான் ஒன்றுமே இது வரைக்கும் நான் உங்களுக்கு பண்ணலை, ஆனால் பண்ணுவேன். இதுக்கு மேலே நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எனக்கு பண்ணும்போது நான் மீண்டும் வந்துட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணுவேங்கிற ஒரு வீடியோ ஒன்று விட்டார். அது வந்து எல்லாமே கண்கலங்கிற மாதிரினா ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அப்போ தான் டாக்டர்ஸும் சொன்னாங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணுறோம் சார், ஆனாலும் உங்களை வந்து எப்போயுமே டாக்டர்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இதுக்கு எங்கள் முயற்சி பூரா பண்ணது, இதுக்கு மேலே கடவுள் செயல்ன்றுவாங்க எல்லா டாக்டர்ஸுமே. நீ சினிமாவில் இல்லை, லைவாகவே நடக்குமா தான். இப்போ இதுக்கு மேலே ஒரு பவர் உங்களுக்கு இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து உடம்புலாம் பழையபடி வந்துகிட்ருக்கு அப்படின்னு. அந்த உடலில் அன்கண்டிஷனில் போய் சீரியஸ் ஆகி திரும்பி வருவனான்னு இருக்கும்போது மீண்டும் வர்றாரு. அங்கே தான் ஒரு விஷயத்தை அவர் திங்க் பண்ணுறாரு. இப்போ ரசிகர்களுக்காக நம்ம எதாவது பண்ணுமோ தொடர்ந்து இனிமேல் படங்கள் நம்ம பண்ணணும். ஸோ அந்த அவர் வந்து ஷூட்டிங் போலேனாலே கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆவார். அப்போ நம்ம தொடர்ந்து இனிமேல் படங்கள் பண்ணணுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு அங்கே மென்டலி அவர் டிசைட் பண்ணுறாரு. அப்போது ஃபுல்லாக ரெக்கவரியை பண்ணுறாங்க. ஸோ டாக்டரோட அட்வைஸ் என்னென்னா, சார் இது மாதிரி உங்களுக்கு அவர் ஏற்கனவே ஜெயிலர் 2ல் சொன்னதான், 1,00,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன விஷயந்தான். இங்கே எல்லாமே ஓகே சார் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் ஷூட்டிங் இப்போ கலந்துக்க முடியாது, நீங்கள் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா பாடி கண்டிஷன் மாதிரி இருக்குது, ரிஸ்க் எடுக்காதீங்க, டயத்துக்கு டேப்லெட் சாப்பிடுங்க, ஃப்ரீயாக இருங்கன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே வர்றார், சென்னைக்கு நல்லபடியாக வர்றாரு. வந்து சில ரசிகர்கள் மக்கள்லாம் சந்திக்கிறார் வீட்டில். ஆனாலும் பெரிய அளவில் வெளியில் வரல அவர். இப்போ வீட்டில் இருக்கும்போது அவர் மைண்டு பூரா திங்கி வரும். எத்தனை நாளைக்கு தான் டிவி பார்ப்பீங்க, இந்த படங்கள் பார்ப்பீங்க, தன்னோட படங்கள் பார்க்குறது, எல்லா படங்களும் பார்க்குறது. அப்போ ஒரு மாதிரி அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. டாக்டரை போய் அட்வைஸ் கேட்குறாரு, சார் என்னால் வீட்டிலலாம் இருக்க முடியாது, எனக்கு உயிரே சினிமா தான், நான் ஸ்பாட்டில் இப்போ நின்னா தான் எனக்கு எல்லாமே வந்து நடக்கும், இது வரைக்கும் நீ சொன்னதை நான் கேட்டேன், இப்போ தயவுசெய்து நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டு நான் ஷூட்டிங் போகிறது வழியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது தான், இல்லை ரஜி சரி போங்க, ரிஸ்க்கான சீனில் ஆக்ட் பண்ணாதீங்க, இந்த கத்துறது, ஃபைட்டிங்கில் போகிறது, இந்த டைவ் அடிக்கிறது அதெல்லாம் கூடாது, மைல்டாக போங்க வாங்க நடிங்க அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லும்போது தான் அதோட வெளியில் வந்து தான் ஸோ படங்கள் இமிடியேட்டாக கமிட் பண்ணுறாரு, நடிக்க வர்றாரு. அப்போ அவருக்கு ஏற்ற கதைகள் செலக்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் இந்த பழைய ரஜினியை அவரே பார்க்குறது மாதிரி சொல்கிறார், என்னுடைய முகத்தை நான் இப்போ தான் பழைய ரஜினியை நான் பார்க்குறேன்,
அதாவது டாக்டர் வந்து வைத்தியம் பார்த்தாலும் அவரை ரெக்கவர் பண்ணி வந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட். ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். இதற்கு ஒரு சம்பவமே சொல்கிறேனே. இப்போ எப்பவுமே சிவாஜி அவர்களை தான் கம்பேர் பண்ணுவாங்க. 9 மணின்னா 8:45க்கு மேக்கப்போட காஸ்டியூமோட சேர் போட்டு உட்காந்துருப்பாருன்னு. இங்கே நான் சொல்கிறேன், சிவாஜியில் 8:45க்கு வருவாருன்னா ரஜினி சார் 8:30 மணிக்கே வருவார். நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணும்போது ரஜினி சார் நேரடியாக நான் பார்த்தவன். அப்போது ஒரு ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்காக அதை புறப்படுறாரு. வீட்டை விட்டு புறப்பட்டாரு. ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் ஏதோ கொஞ்சம் கேப்பு, டிராஃபிக் ஜாம். இறங்கி நடக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை. நடந்து போகணும்னா கூட்டம் சேர்ந்து என்ன பண்ணுறது? அப்போ ரொம்ப யோசிக்கிறாரு. என்ன இதுன்னு கேட்குறாரு. தெரியல, என்னாச்சுன்னு தெரியலங்க. ஃபுல்லாக டிராஃபிக் நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நிற்குதுன்றாங்க எல்லா பேரும். இந்த பக்கம் பைக்கு, காரு, ஆட்டோ, இந்த பஸ்ஸு, கவர்மெண்ட் லாரிலாம் நிற்குது. ஃபுல் ஜாம். அப்போ டக்குன்னு ஒன்றும், ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா 8:30 மணிக்கே வருவாருன்னு. இங்கே டைம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கேப் தான் இருக்கு. அதாவது 9 மணினா 8:30 டைமுக்கு போகிறவர் 10 நிமிஷம் டைமில் ஒன்றும் பண்ண முடியல. இறங்கிட்டார். ரெஸ்டாரண்ட் எல்லாமே சார் இறங்கினா கூட்டம் சரி கொஞ்சம் இருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக போகிறாரு. ஸோ பைக்கில் ரெடியாக வருது கூப்பிட்டு, எனக்கு இங்கேருந்து இந்த ஸ்பாட்டு மட்டும் போய் ட்ராப் பண்ணிடுங்க, எனக்கு டைம் ஆச்சு போகணும். அப்படிங்கும்போது இவ்வளோ டிராஃபிக்கில் எங்கேப்பா போகிறது, என்னப்பா நீ திரும்பி பார்த்தோம்னா இங்கே ரஜினி. அவர் சார் ரஜினி சார் நீங்களா, எதிர்பார்க்கவே இல்லை சார், என்ன சார் நீங்கள் எதில் வந்தீங்கண்ணே? இல்லை காரில் தான் வந்தேன், ஷூட்டிங் போன டைம் ஆச்சு, ஒன்றும் சத்தம் தான் போட வேணாம், நிறைய கூட்டம் சேர்ந்துடக்கூடாது, டக்குன்னு இறங்கி உட்காருங்க சார். அப்புறம் இந்த பைக்கில் உட்காந்தவன் ரேசர் என்னன்னு தெரியாது, சந்து பூந்து டப்புன்னு உள்ளே பூந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு போய்ட்டு ஷூட்டிங் எல்லாம் ரெடி பண்ணி வெயிட் பண்ணுறேங்க. அங்கே ரஜினி சார் எப்பயுமே முன்னாடி இருந்து வெயிட் பண்ணுவார். இதெல்லாம் இன்ன வரைக்கும் காணோம். டைம் அதிகம் போது பைக்கில் வந்து ஹாரன் அடிச்சுட்டே வராரு. ரஜினி சார் சொல்கிறாரு ஹாரன் அடி பயங்கரமான அங்கே அடிச்சோன்னே, ஐயோ யார் எந்த வண்டி அது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தர் பைக்கில் உள்ள ஒருத்தர் வேகமாக அடிச்சுட்டு வரான் அப்படின்னு ஹாரன் அடிச்சுட்டு சல்லுன்னு போய் இன்னும் ரஜினி சார் இறங்கணும், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட்டு பண்ணும்போது, இல்லை சார் நீங்கள் பாருங்கன்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஷூட்டிங் பார்த்துட்டு போகிறேன்னு போன விஷயம் இருக்குது அந்த பையன் அவர். அப்போ வந்தோடனே எல்லாருமே சார் என்ன சார் ஆச்சு, காரில் இறங்கி பைக்கில் வந்து இறங்குறீங்க அப்படிங்கும்போது, யார் சார் அது, டிராஃபிக் 1 கிலோமீட்டர் முன்னாடி டிராஃபிக் நிற்குது, என்னால் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, நான் முன்னாடி உட்காந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் பின்னாடி இருந்தாலும் கவலை இல்லைன்னா கேட்க மாட்டேன், நீங்கள் ரெடி ஆகிட்டு ரஜினி வரலைன்னா அந்த 1/2 hour லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு டென்ஷன், ரஜினிக்கு என்னாச்சுன்னு டென்ஷன், ப்ரொடியூசர் ஷோ ரஜினி சார் வரலையா அவரேன்னு அவரு ஒரு இது குழப்பமே வரக்கூடாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன். ஸ்பாட்டுக்கு வந்ததில்ல, நீ இனிமேல் எப்போ கூப்பிட்டாலும் நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி உடனே மேக்கப் போட சொல்லி 10 நிமிஷத்தில் அந்த ஸ்பாட்லேயே கேரவன் இருக்குது, கேரவன் மரத்துலேயே சேர் போட்டு உட்காந்து மேக்கப் போட்டு அங்கேயே லுங்கியை கட்டி காஸ்டியூம் மத்தியோ 10 நிமிஷம் ரெடி ஆகி உட்காண்டாரன் சார். அப்போ தான் சொல்கிறாரான், இந்த ஸ்பாட்டில் நான் வந்தால் தான் என்னுடைய மனசு திருப்தியாக இருக்குது. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் ஷூட்டிங்கில் இருந்தால் அந்த பிரிஸ்க்கு இருக்கும், ஆக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்குமே அவர் அந்த ஃபாஸ்ட்டு சுறுசுறுப்பாக போகிறார். அப்படி காரணம்னா அவருடைய மனசு ஷூட்டிங்கில் இருக்கணும், இந்த ரசிகர்களுக்கு மக்களும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லணுங்கிற விஷயத்துக்காக இன்ன வரைக்கும் ஸ்பீடாக இருக்கார். அதுக்காக நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் சார் இது. இப்போ ரஜினி சார் நிஜமாவே என்ன படத்தை தன்னுடைய கடைசி இறுதி படமாக அறிவிப்பாரா, என்ன நடக்குது? இப்போ ரஜினி சார் வந்து ஷூட்டிங்கில் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கும், இதுதான் லைஃப் நமக்கு, அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் முடிவு எடுக்கிறார். என்னன்னா இனிமேலாம் சினிமாவில் நடிக்க போகிறதில்ல, நடித்த வரைக்கும் போதும். இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை வந்து ரொம்ப நாள் யோசித்துட்டு வீட்டில் போட்டு உடைக்கிறார். இதை எதிர்பார்க்கல ரஜினி சாரோட ஒய்ஃப் லதா மேம், பசங்க 2 பேரும் சௌந்தர்யா ஐஸ்வர்யா. என்ன டேடி சொல்கிறீங்க, என்னப்பா இவங்க லதா என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு போதும், ஏதோ எனக்கு வந்து போதும்னு எனக்கு தோணுது படம் பண்ணுறது. நிறைய படம் பண்ணியாச்சு, ஏனுங்கிற அளவுக்கு சம்பாரிச்சாச்சு, ரசிகர்கள் மக்களும் நமக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணுமோ பண்ணிட்டேன், பசங்களுக்கு உனக்கு எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து எதையோ ஒரு நோக்கி என் மனசு போய்கிட்டு இருக்கு, படம் பண்ணுறது போதுன்னு வந்து ஏதோ உள் மனசு எனக்கு சொல்லுது. அதனால் நான் கொஞ்சம் நிம்மதியை தேடி, கொஞ்சம் மன அமைதியை எல்லாம் தேடி நான் பிறப்பலான் இருக்கேன். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த முத்து படத்தில் ஒரு ரஜினி பவர் பார்த்தீங்களா நீங்கள், சாலையை மட்டும் போட்டு, அந்த மாதிரி அவருடைய மனசு வந்து சொல்லிகிட்டே இருக்க ஒரு விஷயத்த சொல்கிறார். கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயம் கண்டென்ட்டை பேசுகிற ஒரு விஷயத்தை தான் நீ முத்து படத்தில் அது லைவே வச்சுருப்பாங்க அந்த கேரக்டர். இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது எப்படி போது இவங்க எதிர்பார்க்கல, நீங்கள் தயவுசெய்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நாங்கள் அதை ஜோக்காக நினச்சிட்ருக்கோம், எங்கே போகிறதா இருக்கீங்க, எம்ஏ மேலே போய் செட்டில் ஆகலான்றீங்க.
ஐயோ! வீட்டே என்ன பண்ண சொல்ல தெரியல. யார்கிட்ட சொன்னா அவர் கேட்பார். ஏன்னா நான் வந்து முடிவு எடுத்துட்டேங்கிறாரு. இத கூட இருக்கிறவர்ட்டயும் பேசிட்டாரு. அவருடைய உதவியாளர் இந்த ஜெயராமன்லாம் இருக்கான் பார்த்தீங்களா? அவர்ட்டலாம் வேற சொல்லிட்டார் எல்லார்ட்டயுமே. அவர் இதெல்லாம் எதிர்பார்க்கல. "சார் என்ன சார் சொல்றீங்க?" இமயமலை போலான்னு முடிவு பண்ணிட்டேன். படங்கள் கம்மி பண்ணியாச்சு. இப்போ 2, 3 படங்கள் வந்து இந்த ஃபினிஷிங்கில இருக்குல்ல, அத மட்டும் முடிச்சு குடுத்து நான் பரவிட போறேன். போது லதா மேம் அவர்கள்லாம் விண்டு நிமிஷம் கேபிகிட்ட சொல்றதா, இங்க சொல்றதா? கேபிகிட்ட சொல்றோம்னா அவர் சரி சரிம்பாரு. ஆனா அது ஒரு பயம் கலந்த மரியாதையா இருக்கும் கே. பாலச்சந்தர்ட்ட. அப்ப இவருக்கு வந்து உரிமையோட பேசக்கூடியவர் யாரு? கேபி அவர்கள் வந்து வாடா போடான்னு பேசுவாரு, திட்ட ஆரம்பிச்சுருவாரு கோவத்துல. அது உரிமையா எடுத்துக்குவாரு ரஜினி சார். பட் ஒரு ஒரு நண்பன் சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணி தான் ஒரு ஒரு ஃபோன் கால் ஒருத்தருக்கு போகுது. ஃபோன் அட்டெண்ட் பண்ணவரும் இங்க தெரிச்சு இந்த 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லி கார் எடுத்துட்டு புறப்பட்டு ரஜினி சார் வீட்டுக்கு வர்றாரு. வந்து பார்த்தோன்னே இது ரஜினி சார் எதிர்பார்க்கல. என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? இங்க வந்தது யாரும் இல்ல, அவருடைய பெஸ்ட் நண்பர் கமலஹாசன். கமல் வந்தோன்னே, "என்ன ரஜினி நீ பாட்டுக்கு ஃபோன் வருது வீட்ல இருந்து. அது இந்நேரத்துல நான் வரேன்னா என்ன சந்தர்ப்பம்னு?" கிட்டத்தட்ட ஒரு ஒரு 11 மணிக்கு மேல. உடனே, "நீ வா தனியா." அது இவங்க பசங்க லதா மாட்டெல்லாம், "கமலஹாசன் நீங்க இங்கேயே இருங்க, நானும் ரஜினி தனியா பேசிட்டு வரோம்னு" சொல்லி மாடிக்கு கூட்டி போயிட்டாராம். ரஜினி சார் வீட்ல நடக்கிற மேட்ரு. போயிட்டும்போது, "என்ன ரஜினி விளையாட்டுத்தனமா நீ பேசிட்டு இருக்க இன்னைக்கு. இந்த தகவல் சொன்னோனே எனக்கே ஷாக்கா இருக்கு. உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது. நீ எல்லாத்துக்கும் பண்ணிட்டப்பா. வீட்டுக்கு பண்ணிட்ட, ஒய்ஃபுக்கு, பசங்களுக்கு பண்ணிட்ட, எல்லாமே பண்ணிட்டப்பா. ஆனா உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தி விட்டது யார்? உன்னுடைய ரசிகர்கள், உன்னை விரும்புற மக்கள். அவர்கள் இத வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்னாலயே அக்செப்ட் பண்ண முடியல. 2 பேரும் சரிசமமா உள்ள வந்தவங்க. இன்னைக்கு நீ ஹீரோ, நான் ஹீரோ பண்ணிட்டு இருக்கோம். என்னாலயே இத ஜீரணிச்சுக்க முடியல. கேள்விப்பட்டு ஓடி வந்திருக்கேன். ரசிகர்கள் கேள்விப்பட்டா என்ன ஆகும்? நீ போய் தான் பாரேன். இந்த பாய்ஸ் கார்டனே உண்டியல் பண்ணிருவாங்க வந்து. அந்த எண்ணத்த தயவுசெய்து மாத்து. ஏன் அந்த திடீர்னு உனக்கு இந்த எண்ணம் வந்ததுன்னு?" ரொம்ப அது சில விளக்கங்கள் சொல்றார். "இல்ல நான் மனைவிய தேடி போய் கொஞ்சம் போதும் இந்த வாழ்க்கை போதும். அடுத்த கட்டத்துக்கு போலான்னு விரும்புறேன்." ஆமா பெரிய என்னமோ 100 வயசு மாரி பேசிட்டு இருக்க. நெறைய வேலைகள் இருக்கு உனக்கு இங்க. இந்த வேலைகள் முடி. எப்பவுமே ஒரு நம்ம பண்ற வேலையில ஒரு நிறைவு அடைஞ்சா நீ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நெறைய இங்க இருக்கு. பாக்கி இருக்கு. அத முடிச்சுட்டு வேணா அப்புறம் டிசைட் பண்ணுவோம். இப்ப இந்த எண்ணத்துல இருந்து நீ வெளில வந்துரு. அப்ப பசங்களுக்கு கல்யாணம் ஆகல அந்த ஆமா, நேரத்துல. ஆமா. அப்ப கமலஹாசன் ஃபுல்லா விஷயத்த சொல்லும்போது அவர் திங்க் பண்றாரு. 2 பொண்ணு இருக்கு. பசங்களா? பையனா? பொண்ணுயா? அத கொஞ்சம் யோசி. ஒய்ஃப யோசி. உன்னை வளர்த்து விட்டு ரசிகர்கள் அதுக்கு மேல யோசி நீ. அப்படிங்கும்போது இங்க ரசிகர்கள்ன்ற மைண்ட் தான் அவருக்கு ஏறுது. குடும்பத்துக்கு பசங்க எல்லாம் பண்ணியாச்சு, பண்ணியாச்சு, பணம் இருக்கு, எதை வேணாலும் செட்டில் ஆக்கிக்குவாங்க. மக்களை ரசிகர்கள் கமல் சொன்னார் பார்த்தீங்களா? அது அவர் மைண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இந்த எண்ணத்தை தயவுசெய்து நீ மாத்திரு. இந்த தாட்ஸே உனக்கு வரக்கூடாது. தொடர்ந்து நீ படம் பண்ணு. அப்படின்னு கமலஹாசன் ஃபுல்லா ரஜினி சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த எண்ணத்திலிருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லி, ஏன்னா எல்லா பேருமே அறிவாளிகள கூட சில தெரியாத விஷயங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு. அதை எடுத்து சொல்றாரு கமல். அங்கதான் அவருக்கும் கமலுக்கும் உள்ள நட்பு அங்கதான் ரொம்ப ஆழமாக ரஜினி சாரே உணர்ந்தார் இத. என்னுடைய சீனியரு எதுவா இருந்தாலும் நம்ம டிஸ்கஷன் பண்றோம் அப்படிங்கும்போது, இதற்கப்புறம் வந்து ரஜினி சாரை வந்து ஒரு முடிவை மாத்துறாரு. சரி தொடர்ந்து படம் பண்ணுவோங்கிற அந்த ஒரு தாட்ஸுக்கு வர்றாரு. அதன் பிறகுதான் ரஜினிக்கும் கமலுக்கும் எப்பயும் நெருங்கிய நட்பு இருந்தாலும், இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அவருடைய இன்னும் ஆழமான 2 பேருடைய நட்பு ரொம்ப பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா வருது. இதற்கு பிறகு ரஜினி சார் எதா ஒன்னாலும் உடனே கமலுக்கு ஃபோன் பண்றது, கமல் எதுவும் ரஜினிக்கு ஃபோனை போடுறது. இந்த படம் பண்ண சொன்னாங்க, இந்த மனிதத்தனம் படம் இப்படி பண்ண அப்படி பண்ண விஷயத்தை டிஸ்கஷன் பண்றது. இந்த மாதிரி கதை வருது, என்ன பண்ணலாம், இது ஓகேயான்னு கேட்கறது. இப்போ கமல் இன்னமும் ரஜினி சார் ஒரு புது படம் கமிட் பண்ண கதை கேட்டால் கமல்கிட்ட தாங்க சொல்லுவாரா? கமல் இது மாதிரி கதை கேட்டிருக்கேன் நல்லா இருக்கா என்னும் போது, உனக்கு கேட்ட கதை தானே நீ பண்ணு அப்படின்னு தான் கமல் சொல்லி பண்ணும்போது தான் அந்த நட்பு அங்கே தான் ஸ்ட்ராங் ஆச்சு. இன்ன வரைக்கும் நட்பு தொடருது. ஓகே சார். அப்போ ரஜினி சாருடைய கடைசி திரைப்படம்னு சொல்லப்படுற விஷயம் இனி அது முடிவு ஆகலையா? இல்லை, இதுக்கு முன்பாக எடுத்த ஒரு முடிவு இருந்தில்ல, கமல் வந்து பேசினாருன்னு. இப்போ சில சில பேச்சுவார்த்தைகள் போகுது. எப்படின்னா இன்னும் அவர் எதுவும் சொல்லலை. ரஜினி சாருடைய இந்த படம் தான் கிட்டத்தட்ட ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம், அது கடைசி படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் போய்கிட்டே இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரஜினி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150வது படம் பண்ணும் போதே வந்து அவர் படம் போதும்,
இனிமேல் வேண்டாங்கன்னு வந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. கொஞ்சம் சேஞ்ச் ஆனாங்க. தொடர்ந்து படங்கள் பண்ணாங்க. வரிசையாக பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இப்போவும் அவருடைய எண்ணம் வந்து போதுங்கிற மனசு இப்போ தோணுது அவருக்கு. ஸோ கடைசி படமாக அது இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய மனசு சொல்கிறதா எனக்கு ஒரு தகவல் தான் வருது. பட் இதுலேருந்து மீண்டு அவர் வருவார். எப்படின்னா, ரசிகர்களுக்காக தொடர்ந்து இன்னும் படம் பண்ணுவோம். அவர் விலகி போகிறேன்னா கூட ரசிகர்கள் விடுறது மாதிரி இல்லை. மொத்தத்தில் அவர் நடிக்கிற வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாரு. தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. கடைசி படம் இதுவாக இருக்காருங்கிறது நான் நினைக்கிறேன். ஓகே. பல முறை இது மாதிரி முடிவுகள் எடுத்து ரசிகர்களுக்காக மனசு மாறி இருக்கு. எஸ். அதுவும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட் அவரால் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால தானே இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தோடனே மீண்டும் ஷூட்டிங் ஸ்பாட் டாக்டர் அட்வைஸ் பண்ணி வந்து பண்ணது அது. அதனால் அது வீட்டில் இருக்கிற டைமு, ஃபேமிலி ஒதுக்கிற டைம் தவிர இந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் தான் அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை பார்த்தா தான் அந்த புது எனர்ஜியே வரும். உடம்புல ஒரு எனர்ஜி, தனியாக எனர்ஜியே வரும். நீங்கள் அவருக்கு தனி கேரவன் இருக்குங்க. ஆக்சிஜன் மாதிரி வச்சுக்கோ. எஸ். கேரவனில் போய் உட்கார மாட்டாருங்க. சேர் நம்ம மாதிரி சேரை போட்டு பக்கத்தில் உட்கார வச்சு கூப்பிட்டு 10 பேருக்கு வந்து ஃபுல் அரட்டை அடிப்பாருங்க. இந்த சம்பவத்தை ஒன்று சொல்லி முடிச்சார். கேரவனுக்குள்ளே போக மாட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறதுக்கு. சிவாஜி படத்தில் 5 கேரவன் நிற்குது. ரஜினி சார் வெளில வந்து பார்த்தா ஒரு 5 கேரவன். யாராருக்கு அப்படிங்கும்போது இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்கிறாங்க. ஏங்க ஒரு படத்துக்கு ஒரு கேரவன் அவசரத்துக்கு இருந்தால் போதும், 5 கேரவன் என்ன பண்ண போகிறீங்க? நான் உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளாட்டி என் கேரவன் உட்பட நீங்கள் கொண்டு போயிருங்க. அவுட்டோர்னா பிரச்சனை இல்லை, ஸ்டுடியோவில் எடுக்கிறீங்க. இப்போ ஸ்டுடியோவில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ கேரவன் இதுக்கு தேவையான 5 கேரவன் அமுச்சு வைக்கின்றாரா. சரவணன் சார் எவ்வளோ சொல்கிறாரு, இது சிவாஜி படத்தில் நடந்த சம்பவம். இல்லை சார் இருக்கட்டும், தயவுசெய்து வேணும் அமுச்சு வைங்க. நீங்கள் ஷார்ட்டை முடிச்சுட்டு உள்ள 5 கேரவன் கிடையாது. ப்ரொடியூசர் செலவு மிச்சப்படுத்துகிறாரா? எல்லாருடையும் உட்காந்து கலகலப்பாக பேசணும். அவருக்கு கேரவனுக்குள்ளே போய் தனியாக லாக் பண்ணி ரூம்குள்ளே உட்கார அவர் விருப்பப்படவே மாட்டார். அதனால தான் ஷூட்டிங் தான் தன்னுடைய உயிர் மூச்சு அப்படிங்கிறது ரஜினி சாரோட தாட்ஸ். அதனால் கடைசி படம் இதுவாக இருக்காங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துட்டீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்து என்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். நன்றி சார். நன்றி சார்.